மேஷ ராசி அன்பர்களே, காலை முதலே ஒருவித உற்சாகம் உங்கள் மனதில் நிறைந்திருக்கும். உங்களின் உடல் நலத்தில் இன்று நல்ல முன்னேற்றம் தெரிவதால் தடைப்பட்ட வேலைகளை சுறுசுறுப்பாக முடிப்பீர்கள். நிதி நிலையில் சிறு சிறு எதிர்பாராத லாபங்கள் வந்து சேரும். மாலையில் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது ஒரு புதிய தெளிவை கொடுக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவாலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது உங்களின் காரிய தடைகளை தகர்க்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவார்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசி அன்பர்களே, ஒரு முக்கியமான விஷயத்தில் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவு நீண்ட கால நன்மையை தரும். அலுவலகத்தில் வேலைப்பளு சற்று அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்ல குடும்பத்தில் திட்டமிடுவீர்கள். தந்தையின் உடல் நலத்தில் சிறு கவனம் செலுத்துவது உத்தமம். இன்றைய நாளில் நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து மனதார பிரார்த்தனை செய்வது உங்களின் மன உறுதியை அதிகரிக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. உங்களுக்கு ஏற்ற திசை மேற்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேலைப்பளு சற்று அதிகரிக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீக பயணங்களுக்கு திட்டமிடுவார்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள். மிதுன ராசி அன்பர்களே, நீங்கள் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த வங்கிக் கடன் அல்லது நிதி உதவிகள் இன்று சுமூகமாக கிடைக்கும். மாணவர்களின் கல்வியில் நல்ல கவனம் திரும்பி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். தாயாரின் ஆலோசனையை கேட்டு நடப்பது வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்களின் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை தெற்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வங்கி உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் புதிய விஷயங்களை கற்பார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் ஆலோசனை பலன் தரும். மேலும் நமது டைப்போபீடியா சேனலின் இன்றைய பலன்களை தொடர்வோம். கடக ராசி அன்பர்களே, இன்று சகோதர வழியில் இருந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். புதிய வாகனம் வாங்குவது அல்லது முதலீடுகள் செய்வது பற்றி தீவிரமாக சிந்திப்பீர்கள். வியாபாரத்தில் பேச்சை குறைத்து செயலில் இறங்குவது நல்ல லாபத்தை ஈட்டித் தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு வழிபடுவது உங்களின் நிதி நிலையை காக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர வழியில் செய்தி வரும். பூச நட்சத்திரக்காரர்கள் புதிய முதலீடுகளை பற்றி சிந்திப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் செயல்கள் வேகம் பிடிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களின் ஆடம்பர செலவுகளைத்தான். திடீரென வேலை நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் மறைந்து ரொமான்ஸ் கூடும். விருப்பமான நகைகள் அல்லது ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். விக்னேஸ்வரருக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது உங்களின் பயணங்களில் பாதுகாப்பையும் வெற்றியையும் தேடித்தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. மகம் நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பர செலவுகளை குறைக்க வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் அமையும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொமான்ஸ் கூடும். கன்னி ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக நினைத்திருந்து உங்களின் வியாபார விரிவாக்கம் இன்று நல்லபடியாக தொடங்கும். யாருக்கும் தேவையில்லாமல் பணத்தை கடனாக கொடுப்பதை தவிர்ப்பது உத்தமம். தியானம், யோகா போன்ற பயிற்சிகளில் ஈடுபடுவது உங்களுக்கு தெளிவான மன அமைதியை கொடுக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவாலயங்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களின் வியாபார முயற்சிகளில் நல்ல லாபத்தை ஈட்டித் தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உங்களுக்கு ஏற்ற திசை மேற்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார விரிவாக்கம் சிறக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பணத்தை கடனாக கொடுக்க வேண்டாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தியானம் மன அமைதியை தரும். இப்போது நமது டைப்போபீடியா நேயர்களுக்காக அடுத்த ராசியின் பலன்கள்.
துலா ராசி அன்பர்களே, இன்று அலுவலகத்தில் உங்களின் நேர்மையான உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடமிருந்து நல்ல பாராட்டு கிடைக்கும். சமூக அல்லது ஆன்மீக தொண்டுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். அதிக நேரம் கணினியில் வேலை பார்ப்பவர்கள் கண்களுக்கு சிறிது ஓய்வு கொடுப்பது அவசியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது உங்களின் புகழையும் நற்பெயரையும் மேலும் அதிகரிக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சமூக தொண்டுகளில் ஈடுபடுவார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுப்பது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்களின் படைப்பு தொழிலில் இன்று அமையும். நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்து ஒரு பழைய நண்பர் உங்களை தேடி வருவார். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புதிய சிந்தனைகளை செயல்படுத்த இன்று சிறப்பான நாளாகும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மாலையில் வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களின் செல்வ வளத்தை பல மடங்கு பெருக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு படைப்பு தொழிலில் திருப்பம் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பழைய நண்பர் தேடி வருவார். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். தனுசு ராசி அன்பர்களே, காலை முதலே சற்று சோர்வாக இருந்தாலும் மதியத்திற்கு மேல் நல்ல சுறுசுறுப்பு வந்துவிடும். பங்குச்சந்தை அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குழந்தைகளின் விளையாட்டுகளை ரசித்து அவர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நிம்மதி தரும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது உங்களின் அறிவுத்திறனையும் நிதி நிலையையும் உயர்த்தும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திற்கு மேல் சுறுசுறுப்பு கூடும். போராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளில் லாபம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவார்கள். தொடர்ந்து இன்றைய ராசி பலன்களை நமது டைப்போபீடியா சேனலில் தெரிந்து கொள்வோம். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் வசிக்கும் இடத்தையோ அல்லது வேலை செய்யும் இடத்தையோ மாற்றும் சிந்தனை மேலோங்கும். உணவு பழக்கத்தில் ஒரு புதிய ஆரோக்கியமான முறையை பின்பற்றுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலை மிகவும் சீராக இருப்பதால் சேமிப்பை பற்றிய ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். பைரவருக்கு விளக்கு தீபம் ஏற்றி மனதார வழிபடுவது உங்களின் இடமாற்ற சிந்தனைகளில் நல்ல தெளிவை கொடுக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு மற்றும் அதிர்ஷ்ட திசை தெற்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்ற சிந்தனை மேலோங்கும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியமான உணவுகளை பின்பற்றுவார்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதார நிலை சீராக இருக்கும். கும்ப ராசி அன்பர்களே, உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இன்று பல புதிய வழிகள் திறக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிறு சொத்து பிரச்சனை அல்லது தகராறு இன்று சுமூகமாக முடிவடையும். மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விளையாட்டுகளில் ஈடுபடுவது உடல் சோர்வை விரட்டி புத்துணர்ச்சியை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். விநாயகருக்கு மோதகம் படைத்து அருகம்புல் சாற்றி வழிபடுவது உங்களின் குடும்ப பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்க உதவும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பிரச்சனை சுமூகமாக முடியும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விளையாட்டுகளில் ஈடுபடுவார்கள். மீன ராசி அன்பர்களே, சில முக்கிய முடிவுகளை இன்று மிகவும் துணிச்சலாக எடுப்பீர்கள். தொழில் ரீதியாக வெளியூர் அல்லது வெளிமாநில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். காதல் வயப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு இனிமையான ஆச்சரியம் காத்திருக்கிறது. புதிய உணவு முறைகளை முயற்சி செய்து பார்ப்பதில் ஆர்வம் கூடும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து மனதார வழிபடுவது உங்களின் தைரியத்தையும் வெற்றிகளையும் உறுதி செய்யும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி நிறம். உங்களுக்கு ஏற்ற திசை கிழக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் துணிச்சலாக முடிவுகளை எடுப்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் ரீதியான பயணங்கள் அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காதலில் இனிமையான ஆச்சரியம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.